ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு நைட்டு கேக் வெட்டிட்டு எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரைத்தாக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருந்தது. ஒரு பக்கம் சிக்கன் பக்கோடா போட்டுக்கிட்டே சரி வீடை பெருக்கலான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து எனக்கே தெரியாமல் என்னை வீடியோ எடுத்துட்டாருங்க. எனக்கும் செம்ம டைட்டு வேலை அன்னைக்கு. சுத்தமாக என்னால் முடியல. சரி பசங்க வந்து சிக்கன் பக்கோடா போட்டால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வந்து நான் வந்து போட்டுட்ருந்தேன். சரி அப்படியே வீட்டையும் பெருக்கி முடிச்சிடலாம். பெருக்கி முடிச்சிட்டா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டா கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஸ்டவ்வை வந்து தொடச்சி வச்சா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கையோடு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போய் ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ஸ்டவ்வையும் ஒன்றா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சோப்பு தண்ணி போட்டு, இல்லைனா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கீழேயும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு, நீங்கள் சிக்கன் பக்கோடா போட்ட எண்ணெயை என்ன பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எடுத்து கீழே ஊற்றிடுவேன். அன்றைக்கி மட்டும் கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் தெரியாமல். அதை எடுத்து அப்புறமா ஊற்றிடணும். அதனால் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி எண்ணெய் சீடு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேக்கு வெட்ட ரெடி ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்லேயும் எங்கள் மாமியார் வீட்லேயும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் தான் கேக்கு வெட்டிகிட்டு இருந்தோம் பாப்பாவுக்காக. பாப்பா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே அவளை வந்து போட்டோன்னே நல்லா இருந்தது. ஆனால் பாப்பா குள்ளமாக தான் இருப்பா. நாங்கள் கூட நினச்சோம் என்னவோ இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குமேன்னு நினச்சோம். ஆனால் வந்து உண்மையிலே போட்டோன்னே அவளுக்கு அழகாக இருந்தது. கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே பரவாயில்ல எடுத்துக்கோ பாப்பான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து கேக்கு வெட்டினோம். இவங்க எல்லாருக்கும் தான் நான் பிரியாணி பண்ணேன். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் இவ கேக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா. எல்லோரும் கேக்கு சாப்பிட்டுட்ருந்தாங்க. கேக்கு புகழுக்கு, செகண்ட் அவங்க தங்கச்சி கொடுக்கும்போது ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு 2 பேருக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. 2 பிள்ளைங்க இருந்தால் இப்படி தான் சண்டை வருமானு எனக்கும் தெரியல. அவங்க தாத்தா கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும், உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒன்று சொல்லுங்கள், புரட்டாசி மாதம் கேக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இந்த மாதிரி வந்து வெட்டுற கேக்கு கூட சாப்பிடக்கூடாதான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேக்கே சாப்பிடலை. எங்கே கேக்கு கொடுத்துட போகிறாங்கன்னு சொல்லி அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தாங்க பயந்துக்கிட்டு. அவங்க தேவி வீட்டில் வந்து கேக் வெட்டும்போது கூட அவங்க வரவே இல்லை. எங்கே அவங்க கேக்கு கொடுத்துட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கே அது ஒரு மாதிரி இருந்தது. இவர் என்ன அலப்பறை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து நெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. எதுக்குன்னு தெரியல. நெய் சாப்பிடுன்னு சொல்லி ஜெனிதான்னு சொல்லி நெய் கொடுத்துருந்தாரு. நாங்கள் ஒரே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நெய் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவள் கேக்கு கொடுத்துட்ருந்தா. அவங்க மாமா அவங்க மாமாவுக்கும் கேக்கு கொடுத்துட்ருந்தா. வம்பு பண்ணிக்கிட்டு இந்தாடா எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட மாட்டார், அவர். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கிஃப்ட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட்டு வந்து ஜெனிதாவுக்கு, ஒரு கிஃப்ட்டு வந்து இந்த கரடி மூஞ்சனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு காலையிலேருந்து முகத்தில் சிரிப்பே இல்லைங்க. இந்த கிஃப்ட்டை வாங்கின உடனே ஐயோ ஆத்தா சிரிக்காத, பயந்துட போகிறாங்கன்ற மாதிரி அந்த பல்லு மொத்தமும் வெளியே தெரிஞ்சுது. அவளுக்கு ஒரே ஹாப்பி. அதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கலர் பென்சில், கலர் நோட்டு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க தாத்தா ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வாட்ச் கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் அவங்க அத்தை வந்து வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அத்தை வாட்ச் வாங்கி அதில் பேக் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. சூப்பராக இருந்தது வாட்ச்சு. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி க்ரே கலர் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கொடுத்துட்ருந்தாங்க. நான் மட்டும் எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை. எனக்கு காலையிலேருந்து வேலை சரியாக இருந்ததுன்னு. அப்புறம் பார்த்தா ஜான்சன் ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் உண்மையிலே என்னன்னு கூட தெரியாது. பார்த்தா அவர் போய் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டாக இருந்ததுங்க லைனாக. சாக்லேட்டுக்கு அடியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு. அந்த ரூபா நோட்டு எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய போன வருஷம் பர்த்டேக்கு அவள் வந்து எங்கள் அம்மா, அவங்க தாத்தா கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 1000 என்னவோ வச்சுருந்தா. இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு,
எனக்கு ஒரு ரூ. 600 கடனா குடுன்னு சொல்லி அத வந்து போன வருஷம் வாங்குனாரு. அத வந்து அவ வந்து இந்த வருஷம் கேட்டுட்டு இருந்தா, "அப்பா நீங்க போன வருஷம் வாங்குன காசு ஞாபகம் இருக்கா? இல்லையான்னு?" அதுக்கப்புறம் வந்து அத வந்து இந்த வருஷம் வந்து நான் உன்னுடைய இத தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு பார்த்தா குடுத்துட்டாரு. அது அவளுக்கு வந்து ஒரே சந்தோஷம் அந்த காச பார்த்தோனே. இதுதான் வந்து அவங்க அத்தை வாங்கி குடுத்த வாட்சி. உண்மையிலே வாட்சி ரொம்ப அழகா இருந்தது. அவ கைக்கும் அழகா இருந்தது. இங்க பாருங்க. அவளுக்கு ஒரே சிரிப்பு அந்த வாட்ச பார்த்தோனே. ஏன்னா, அவ வந்து எங்ககிட்ட வாட்ச் கேட்டுட்டு இருந்தா. நாங்க வந்து சும்மா ஒரு ரூ. 500ல ஒரு வாட்ச் வாங்கி குடுத்துருந்தோம். ஆனா, அந்த வாட்ச வந்து அவ பத்திரமா வச்சுக்கல. அதனால எங்களுக்கு கோவம். அப்பா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு சாப்பாட பார்த்தோனே தாங்க கண்ணு 2ம் வெளிய வந்துச்சு. பிரியாணி எல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் தட்டுல சாப்பாடு இலை வாங்கிட்டு வரணும்னு நெனச்சேன். அதுக்கும் டைம் இல்ல. என்னால முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க செம்ம மழை பேஞ்சுக்கிட்டே இருந்தது. இவருமே ஆஃபீஸ் போயிட்டாரா, எல்லாமே நானே தான் பார்க்கணுமா, எனக்கு கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரியாணி வச்சு எல்லாரும் இப்படிதாங்க நாங்க கும்பலா சாப்பிடுவோம். நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே வந்து சொல்லாதீங்க கையில அள்ளி வாயில சாப்பிடணும். இந்த மாரி எல்லாருக்கும் ஒண்ணா சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லுங்க. நான் வந்து இப்படி தான் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு குடுத்துட்டு, நானும் கூட சேர்ந்து உட்காருவேன். லாஸ்ட்டா ஃபைனலா ஒரு ஜூஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து உண்மையிலேயே படுத்து தூங்க முடியாது. அந்த ஜூஸ் குடித்தா மட்டும்தான் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாத்துக்கும் முடிஞ்சு ஒரு திருஷ்டி மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு. அந்த கரண்ட்லேயும் இருட்டில் டார்ச் அடிச்சுட்டு எல்லோரும் ஜூஸை குடிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு நல்ல ஹாப்பியாக போச்சு இந்த பிறந்த நாள். ஜாலியாக இருந்தது. அதேமாரி பாப்பாவுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இந்த காலத்தில் வந்து சொந்தக்காரவங்க தெரி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, உண்மையிலே இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியல. முகம் தெரியாதவங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு விஷ் பண்ணாங்க. பாய்.